இந்த ஆண்டே மருத்துவ நுழைவுத் தேர்வு நடத்தினால் தமிழக மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று கருத்துக்கள் எழுந்திருக்கின்றன. இதுபற்றி சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரவீந்திரன் நமது செய்தியாளர் அபிநயாவிடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். இப்போ இந்த கல்வியாண்டிலேயே நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பில்லை என்ற ஒரு விஷயம்தான் முன்வைக்கப்பட்டது. அதை மீறி இப்பொழுது இந்த கல்வியாண்டிலே நடைமுறைப்படுத்தப்பட்டால் இது என்ன மாதிரி பாதிப்பை மாணவர்களுக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது? பிரச்சனையின் ஆழத்தை தெரியாமல் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு ரத்தாகிருக்கு. அதுக்கு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் அனுமதி கொடுத்திருக்காரு. 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டு சட்ட ரீதியான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் மத்திய அரசு நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வை திணிப்பது என்பது தமிழ்நாட்டு மாணவர்கள் மிகப்பெரிய பாதிப்பு உருவாகும். ஏன்னா வெறும் ஒரு போட்டித் தேர்வு நுழைவுத் தேர்வாக மட்டும் நடத்தப்படவில்லை. அதற்கு மாறாக இது தகுதிகான நுழைவுத் தேர்வாக நடத்தப்படுகிறது. நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதில் ஒரு எலிஜிபிலிட்டி மார்க் வைக்கிறாங்க. அவ்வாறு இருக்கிற பொழுது நம்முடைய மாணவர்கள் தமிழ்நாடு சிலபஸில் படிச்சிருக்காங்க, தமிழ்நாடு கல்வி வாரியம் மூலமாக படிச்சிருக்காங்க. அப்போ மத்திய அரசுடைய கல்வி வாரியம் மூலமாக படித்த அந்த அடிப்படையில் நடத்தக்கூடிய தேர்வில் நம்முடைய மாணவர்கள் போட்டு வெற்றி வர முடியாது. அப்போ அந்த குறைந்தபட்ச மதிப்பெண் வாங்கலைனாங்க நம்ம மாணவர்கள் அந்த எம்பிபிஎஸ் மாணவர்கள் சேரவே முடியாது. அப்போ பல எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான பல இடங்கள் காலியாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது சமூக நீதிக்கு எதிராக இருக்கும். அதே போலவே தமிழ்நாட்டில் மாணவர்கள் இந்த நுழைவுத் தேர்வு தமிழ் மொழியில் இந்த நுழைவுத் தேர்வு வைக்கிறாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. அப்ப அந்த தேர்வு தமிழ் மொழியில இல்லைனாக்கா அது மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கும். அப்ப நாடு முழுவதும் ஒரே சிலபஸ் இல்லாத பொழுது, நாடு முழுவதும் ஒரே பாடத்திட்டம் இல்லாத பொழுது, நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி இல்லாத பொழுது, பொதுக்கல்வி முறை இல்லாத பொழுது, வெவ்வேறு சிலபஸ் இருக்கின்ற பொழுது, அகில இந்திய அளவில் சிபிஎஸ்இ உடைய பாடத்தின் அடிப்படையில் நுழைவுத் தேர்வு புகுத்துவது என்பது தமிழ்நாட்டு மாணவருடைய உரிமைகளுக்கு எதிரானது, மாநில அரசுடைய உரிமைகளுக்கு எதிரானது. இது உண்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு முடிவாக நான் பார்க்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்திய மருத்துவ கவுன்சில், மத்திய அரசு ரெண்டு பேருமே உறுதி காட்டுறாங்க. இதுக்காக இந்திய மருத்துவ கவுன்சிலோட விதிமுறையில மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. மத்திய அரசாங்கத்துடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே இது ஏற்புடையது அல்ல என்பது என்னுடைய கருத்து.